நம்முடைய வாழ்க்கையில சுகித்திருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மகா மேன்மையான சந்ததியினுடைய மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷன் என்று ஜனங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளணும்? நமக்குள்ள தீட்டாக இருக்கிற, இந்த காலத்துல தீட்டு என்று நம்மளை யாரும் ஒதுக்கல, ஆனா நமக்குள்ள தீட்டா இருக்கிற பாவ காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் பேசத்தகாத வார்த்தைகளையும் விட்டு விட்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை மீட்கவும் விடுவிக்கவும் ரட்சிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனைத்தான் நம்ம ஆராதித்துட்டு இருக்கிறோம். அந்த தேவனை நம்பித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் கைவிட மாட்டாரு அப்படின்னா நம்ம பாவிகளா இருந்திருக்கிறோம், துரோகிகளா இருந்திருக்கிறோம், செய்யக்கூடாத அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். பாவம் என்று தெரிந்தோ அதை ரசித்து ருசித்து மனதார விரும்பி செய்திருக்கிறோம். எத்தனை வருடங்கள் நம்ம அந்த காரியங்களை செய்திருப்போம். இன்றைக்கும் சிலர் செய்து கொண்டிருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை. ஆனால் இத்தனை வருடமாய் நாம் பாவிகளாய் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை காரியம் தேவ அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது மத்தேயு எழுதின புஸ்தகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த இடத்துலயும் அவர் ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றை தெரிவிக்கிற ஒரு புஸ்தகமாக கருதப்படுகிறது. இந்த புஸ்தகத்துல இயேசு செய்த அநேக அதிசயங்களும் அற்புதங்களும், ஆயிரமான பிணியாளிகளை சுகமாக்கின காரியங்களும், பிசாசுகளை துரத்தின காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏன் சில காரியங்கள் மாத்திரம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், மனுஷனுடைய விசுவாசத்தை அதிகமாய் பண்ணுகிற காரியங்கள், தேவனிடத்துல நெருங்கி சேர வைக்கிற காரியங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த எல்லா அதிசயங்களையும் நம்ம எழுதணும்னா அநேக புஸ்தகங்கள் நமக்கு போதாது. இந்த மத்தேயு 8:1-4 நம்ம பார்த்தோம்னா, இந்த முதல் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 8 போதும் ஐயா. அவர் மலையிலிருந்து இறங்கின போது, 2வது வசனத்தையும் வாசிங்க. அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குஷ்டரோகி ஊருக்குள்ள சுதந்திரமா நடமாட முடியாது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து என்னை சுத்தமாக்க வேண்டும் என்று பணிந்து கொள்ளுகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதற்காக எத்தனை நாட்களா, எத்தனை மணி நேரமாய் அந்த இடத்துல காத்திருந்தான்னு சொல்லப்படல. எவ்வளவு நேரமா அந்த இடத்துல அந்த மனுஷன் இருந்தாருன்னு நமக்கு குறிப்புகள் இல்லை. ஆனா அந்த மனுஷன் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறார். அவன் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறானா அல்லது அவரை அதற்கு முன்பாக கண்டிருக்கிறானா என்று நமக்கு குறிப்புகள் இல்லை. ஆனா அந்த குஷ்டரோகி சொன்ன வார்த்தை, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்கிற அந்த வார்த்தையை நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த மனுஷன் விசுவாசத்துல நிறைந்தவனாய், தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவனாய், இவர்தான் தேவன் என்பதை உணர்ந்தவனாய் இயேசுவுக்கு முன்பாக வந்து பணிந்து நிற்கிறான். இயேசுவும் அவன் தீண்டத்தகாதவன், வியாதியஸ்தன் அப்படின்னு சொல்லி பார்க்காம உடனே அவனை தொட்டு சுகமாக்குகிறார். நம்ம ஒரு காரியத்தை தெளிவா விளங்கி கொள்ளணும். நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய சாபங்களிலிருந்தும்
நம்மை விடுவிக்கிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல மாத்திரம்தான் உண்டு. இந்த உலகத்திலே அநேக தேவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் எந்த ஒரு மனுஷனையும் எந்த வியாதியிலிருந்தோ சுகவீனத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ குடும்பத்தினருடைய பிரச்சனைகளிலிருந்தோ விடுவிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை மீட்கவும் விடுவிக்கவும் ரட்சிக்கவும் வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனைத்தான் நம்ம ஆராதித்துட்டு இருக்கிறோம். அந்த தேவனை நம்பித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையிலேயும் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பும்படியாய் தேவன் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவனை விசுவாசிச்சா அவனோடு கூட ஆண்டவரோடு கூட அநேக ஜனங்கள் பின் சென்றாலும் பின் நின்றாலும் அந்த இடத்துல அந்த விசுவாசத்தை அறிக்கை இடுகிறான். அவன் அந்த அறிக்கையிட்ட அதே இடத்துல சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:21 எடுத்தவங்க வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கும். இந்த மனுஷனுடைய நாவு நன்மைக்கு ஏதுவாய் பேசியது, அவனுக்கு ஜீவன் உண்டானது. இன்றைக்கும் அருமையானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், தேவனை நோக்கி புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது? நம்முடைய சிந்தனை தேவனை குறித்ததான சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த மனுஷன் தேவன் மீது வைத்த நம்பிக்கை, தேவன் மீது வைத்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. வாழ்வா சாவா என்கிற சூழ்நிலையில அந்த மனுஷன் இயேசுவை நம்பி வந்திருக்கிறான். ஜனங்கள் இருக்கிறாங்க சுற்றிலும், கல்லெறிந்து கொள்வார்கள் அப்படின்னு தெரிந்திருந்தும் இயேசுவை நம்பி வந்திருக்கிறான். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம்! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்கள் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறதா இருக்கிறதா? அநேகம் பேர் சொல்லுவாங்க, நீங்க ஜெபித்தா என்னுடைய இருதயத்திற்கு ஆறுதலா இருக்குது, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறதா இருக்கிறதா? நீங்க இந்த இடத்துல என்னோடு கூட வந்தா எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, எனக்கு ஒரு தைரியமா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நம்முடைய செயல்களை பார்த்து என்னுடைய இருதயத்திற்கு பிரியமான பிள்ளை அப்படின்னு, அல்லது நம்முடைய செயல்கள் எல்லாமே ஆண்டவருடைய இருதயத்தை குத்துகிற முட்களை போல இருக்கிறதா? இன்றைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற நம்ம அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். புற ஜாதிகளாகிய நம்மை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள புற ஜாதிகளுக்கு யூத சமூகத்தின்படி அனுமதி கிடையாது. ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய நடக்கையினாலே மறுபடியும் தீண்டத்தகாதவர்களாய் மாறக்கூடாது. எபிரேயர் நிருபத்தில வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. எடுத்தவங்க வாசிக்கலாம். அவர்கள் துக்கத்தோடு சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடத்துங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனுடைய கரமோ அவருடைய புயமோ நம்மை ஆளுகை செய்கிற தேவனுடைய பிரசன்னமோ நமக்கு முன்பாக கடந்து போகிற அவருடைய சமூகமோ எந்த காரியத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மை சந்தோஷமாய் மன நிறைவோடு நடத்த வேண்டுமே தவிர துக்கத்தோடு வேதனையோடு கூட நடத்தக்கூடாது.
அப்படி துக்கத்தோடும் வேதனையோடும் தேவனுடைய கரம் நம்மை நடத்துமானால் அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரா? துக்கத்தோட நடத்தினா ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் கைவிட மாட்டாரு அப்படின்னா, நம்ம பாவிகளா இருந்திருக்கிறோம், துரோகிகளா இருந்திருக்கிறோம், செய்யக்கூடாத அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். பாவம் என்று தெரிந்தும் அதை ரசித்து ருசித்து மனதார விரும்பி செய்திருக்கிறோம். எத்தனை வருடங்கள் நம்ம அந்த காரியங்களை செய்திருப்போம். இன்றைக்கும் சிலர் செய்து கொண்டிருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை. ஆனால் இத்தனை வருடமாய் நாம் பாவிகளாய் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். எப்படி பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பேச்சை கேட்டாலும் சரி, ஒழுங்கா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படை காரியங்களை கொடுக்கிறோமோ, பிள்ளைகளை நேசிக்கிறோமோ, அதை காட்டிலும் மேலான அன்பை உடைய நம்முடைய பரம தகப்பன் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நிச்சயமாய் நம்ம விட்டு விலக மாட்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிந்துக்கணும், நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்குமா? நம்மை பார்த்து, நம்முடைய தலைமுறையை பார்த்து, இது மேன்மையுள்ள சந்ததியினுடைய தலைமுறை என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை குறித்து ஆசீர்வதிப்பார்களா? கர்த்தருடைய நாமம் நம்முடைய தலைமுறையின் மூலமாய் உயர்த்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்முடைய வாழ்க்கையில சுகித்திருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷி, மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷன் என்று ஜனங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளணும்? நமக்குள்ள தீட்டாக இருக்கிற, இந்த காலத்துல தீட்டு என்று நம்மளை யாரும் ஒதுக்கல, ஆனா நமக்குள்ள தீட்டா இருக்கிற பாவ காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் பேசத்தகாத வார்த்தைகளையும் விட்டு விட்டு இந்த எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டபடி, எபிரேயர் 13:15 எப்படி அந்த மனுஷன் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றிக்கொண்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுக்கு ஏதுவாக, தேவனை உயர்த்துகிறதாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவோமானால், அப்பேற்பட்ட உதடுகளின் கனியை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம செலுத்துவோமானால், நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய காரியங்களும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நிச்சயமாய் சுகித்திருக்கும். எல்லா காரியங்களையும் மாற்றி போடப்படும். முதலாவது தேவை நமக்குள்ளாக இருந்து தேவனுக்கு ஏதுவான மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் முதலாவது தேவனுக்கு பிரியமாய் இருந்தால்தான் அந்த தேவனுக்கு ஏதுவாக நாம் செயல்படும் பொழுது அந்த சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாற்றப்படும். இப்படி தேவனுக்கு ஏதுவாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம்னா, எப்படி தீண்டத்தகாதவர்களையும் தொட முடியாதவர்களையும் சத்துருக்களையும் நேசித்தாரோ தேவன், அதே போல அந்த தேவனுடைய பிரதானமான அன்பு எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறாளோ அதே போல அன்பு நமக்குள்ளாகவும் கடந்து வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம கேட்ட வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ராஜா எங்களை கேட்கும்படியாய் உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்த உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே ராஜா. இதோ மரித்தவர்களும் பாதாளத்தில் வாசம் பண்ணுகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என் தகப்பனே. நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களை நடத்தின எங்கள் தேவாதி தேவனுடைய கரத்திற்காக
வல்லமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா, ஒரு புது வருஷத்தை கொடுத்து இந்த வருடத்தில் இந்த 2வது மாதத்திலே எங்களை கொண்டு வந்த உடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது என்ற உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பிரயாணிக்கிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம் தகப்பனே. ஆனால் ராஜா, பலவீனர்களாகிய எங்களை ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கிற எங்களை, ஒன்றுக்கும் உதவாதிருக்கிற எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறீரே. உம்முடைய வல்ல கரத்திற்காக, ஓங்கிய புயத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீடித்த நாட்களால் இவர்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல்ரோயி, எல்ரோயி, எங்களை கண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இனி வரப்போகிற நாட்களிலும் உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களையும் ஆண்டவரே ராஜா, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.